ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஊழல் புகார்களையும் தனது சவுக்கு மீடியாவில் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அவர் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் இன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சவுக்கு சங்கரின் வீட்டிற்கு சென்ற சிலர் வீட்டின் கதவை உடைத்து சூறையாடி சாக்கடை கழிவுகளை வீட்டிற்குள் வீசினர். அங்கு தனியாக இருந்த சவுக்கு சங்கரின் தாயாரையும் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதம் செய்தனர். தூய்மை பணியாளர்கள் குறித்து சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதால் அவர்கள் இப்படி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் ஊற்றிய விவகாரம் தொடர்பாக அவரது தாயார் கமலா கீழ்ப்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். சுமார் 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் எனது வீட்டுக்குள் நுழைந்து தன்னை அவதூறாக பேசியதோடு கழிவுநீரை வீசி வீட்டை மாசுபடுத்தி தனக்கு மிரட்டல் விடுத்ததாக புகாரில் கூறியுள்ளார். இந்த புகார் மீதான விசாரணை தொடர்பாக சென்னை போலீஸையும் போலீஸ் கமிஷனர் பற்றியும் சவுக்கு சங்கர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார்.